மார்ச் 23 முதல் 30 வரையிலான மேஷ ராசிக்கான வாராந்திர பலன்களின் ஒரு சுருக்கமான பார்வை இது. ஈத் பெருநாளைத் தொடர்ந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போற சூப்பரான வாய்ப்புகளையும், இந்த கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாபெரும் மாற்றங்களை உருவாக்கப் போகுதுங்கிறதையும் நாம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது சுக்கிரனோட ஆதிக்கம். குறிப்பா மார்ச் 30ஆம் தேதி சுக்கிரன் உங்க நிதி நிலையை குறிக்கிற 2வது இடத்துக்கு வந்து சுமார் 25 நாட்கள் அங்கேயே இருக்க போறாரு. இது உங்களுக்கு ஒரு செம்மையான இமோஷனல் பூஸ்டர் மாதிரி செயல்பட்டு பொருளாதார சுதந்திரத்தையும் உறவுகள்ல நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப நாளா இருட்டுல இருந்த ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பெரிய லைட் ஹவுஸ் வெளிச்சம் கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்க கவலைகள் எல்லாம் நீங்கிடும். ஆனா அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி அடுத்த அடியை நாம தானே எடுத்து வைக்கணும், சரியா? 2வது, சூரியன் மற்றும் குருவோட பவர்ஃபுல் ஆற்றல். உங்க ஆளுமையை குறிக்கிற முதலிடத்துல இருக்கிற சூரியன் உங்களுக்கு சிறந்த தலைமை பண்பு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கறாரு. அதே நேரத்துல சுகங்களை குறிக்கிற 4வது இடத்துல இருக்கிற குரு பகவான் சொத்து சேர்க்கையையும் மன அமைதியையும் அள்ளி கொடுக்கறாரு. சுக்கிரன் உங்களுக்கு வாய்ப்புகளை தர்றார்னா, சூரியனும் குருவும் அதை செயல்படுத்துறதுக்கான முழு எனர்ஜியும் உங்களுக்கு தர்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க வாழ்க்கைக்கு நீங்களே ஒரு பவர்ஃபுல் CEO ஆகுறீங்க. என்ன, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? இறுதியாக, நாம செயல்பட வேண்டிய நேரமும் அதற்கான பரிகாரங்களும். கிரகங்கள் நமக்கு எவ்வளோதான் சாதகமா இருந்தாலும் நம்மளோட சொந்த முயற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால ஈத் பெருநாள் முடிஞ்சதுமே சுறுசுறுப்பா களத்துல இறங்குங்க. எல்லாம் சரியா இருந்தும் கூட ஏதோ தடைகள் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணா, அதை நீக்கிறதுக்காக தினமும் 5 முறை சூரா ஷம்ஸ் அப்படிங்கிற இஸ்லாமிய பிரார்த்தனைய ஓதலாம், அல்லது ஒரு நீலக்கல் ப்ளூ சஃபயர் அணியலாம். நாம காரை ஸ்டார்ட் பண்ணாத வரைக்கும் வண்டி நகராது இல்லையா? அந்த மாதிரி உங்க முயற்சிகளுக்கு இந்த வழிகாட்டுதல்கள் எல்லாமே ஒரு கேட்டலிஸ்ட் போல செயல்படும். அதனால உங்களை தேடி வர்ற இந்த அட்டகாசமான வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி உங்க வெற்றியை இன்றே உறுதி செஞ்சுக்கோங்க.